Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம pleated palazzo cutting and stitching தான் பார்க்க போறோம். இது 8 year girlக்கான மெஷர்மென்ட்ல நம்ம கட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல், இதுக்காக 2 meters அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனுடைய இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். வித் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இத பாருங்க, இந்த மாதிரி நான் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டல் மெஷர்மெண்ட் 28 inches. அந்த 28ல நான் 2 inches மைனஸ் பண்ணிட்டு 1 inch ஆட் பண்ணியிருக்கேன். 2 inches வந்து மேலே பெல்ட்டுக்காக, அதுக்கப்புறம் 1 inch வந்து மேலே பெல்ட் ஜாயின் பண்ணும்போது 1/2 inchும் கீழே ஃபோல்டிங்க்கு 1/2 inchும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 27 inches ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த துணி நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா வித் வைஸ், அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 27 inches ஹைட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த துணியை இந்த மாதிரி நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், வித் வைஸ் அண்ட் லென்த் வைஸ். ஓகேங்களா, இப்போ இதனுடைய 4 ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 21 inches வந்து இருக்கு. ஒரு பக்கம் 21 inch இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் சைட்ல பாத்தீங்கன்னா 9 inches கிராச் லைன் வந்து நான் மார்க் பண்றேன். 9.5 inches வந்து கிராச் லைன் நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு ஒரு 1 inch வந்துட்டு உள்பக்கமா நான் மார்க் பண்ணி அதுல இருந்து கிராச்னுடைய ஷேப் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அதுல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இவ்வளவுதான் வந்து நம்ம கட்டிங். இதுல நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். பெல்ட் பாத்தீங்கன்னா நான் 2 inches வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 4 inches வந்து வித்து தேவை. அதுக்கப்புறமா இதனுடைய ரவுண்டுக்கு வந்து நான் 40 inches எடுத்து வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா இது ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா தான் எவ்வளவு வந்து ரவுண்டு நமக்கு தேவைப்படும்னு தெரியும். ஓகே, இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இந்த கிராச் லைன்ல இருந்து நான் வந்து 1.5 inchக்கு மார்க் பண்றேன். ஓகேங்களா, இந்த கிராச் லைன்ல இருந்து 1.5 inchக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 inch மார்க் பண்றேன். திரும்பவும் 1.5, அடுத்து திரும்பவும் நான் 2 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் 1.5 inch. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாவே பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா ஃபேப்ரிக் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம இந்த 2 பீஸ்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த 2 பீஸ்லயும் சேம் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மேல இருந்து கீழே நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த 1.5 inch அதுக்கப்புறம் 2 inches, அந்த லைன்ல கீழே பாருங்க இந்த மாதிரி 4 inches ஹைட்டுக்கு கீழே 4 inches வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுட்டே வரணும். நம்ம பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா அந்த 1.5 2 inchesல ஃபுல்லாவே நான் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, 4 inches ஹைட்ல நீங்க 5 inches வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல 3 inches உங்களுக்கு போதும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1.5 inches எடுத்திருக்கேன், அடுத்து 2 inchesல மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 2 லைனும் பாருங்க ஒரே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சுக்கணும். நம்ம மார்க் பண்ணிருக்கிற அந்த 2 லைனும் ஒரே இடத்துல பிடிச்சு அந்த 2 லைனும் ஒரே இடத்துக்கு வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து தையல் போடணும். தையல் போட்டு அந்த 4 inch வந்து கீழே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஹைட்டு, அந்த 4 inches வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுட்டே வரணும். அந்த 4 inches வரும்பொழுது நம்ம எண்ட் நாட், அதாவது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போதான் உங்களுக்கு தையல் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். பாருங்க, அடுத்து வந்து திரும்ப அடுத்த மார்க்கிங் அந்த 2 லைனையும் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃபேப்ரிக் உடைய உள்பக்கம் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, நல்ல பக்கத்துல வரையில, அதனுடைய ரிவர்ஸ் சைட்ல தான் நான் வரைஞ்சிருந்தேன், அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்றது அதனுடைய உள் பக்கத்துல. ஓகேங்களா, ஃபேப்ரிக் உடைய ரிவர்ஸ் சைட்ல தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அடுத்தும் ஒரு ப்ளீட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க, திரும்பவும் அடுத்து அதே மாதிரி அந்த 2 லைனையும் அந்த சென்டர் வந்து பிடிச்சு
நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த 4 inches வரைக்கும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே 2 துணியிலையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ப்ளீட்ஸ் இந்த மாதிரி ரைட் சைடு இல்லாட்டி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் திருப்பி விட்டுட்டு மேலே இப்படி திருப்பி விடும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம வந்து ஒரு அயனிங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ளீட்ஸை கரெக்டாக எடுத்து விட்டு அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அயன் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அது கிரேப் மெட்டீரியலில் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணும்போது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த கிராச் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்பவும் போல நார்மலாக பேண்ட்டுக்கு வந்து நம்ம கிராச் லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பேண்ட்னுடைய இந்த பாட்டம் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு 1/2 inch அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கால்லையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு 1/2 inch அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கணும். பாருங்க, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 கால்லையும் நான் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ரவுண்ட்ல இருந்து மேலே அந்த கிராச் லைன் வரைக்கும் அடுத்த கால் வழியா பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 inch கேப்ல தையல் போட்டுட்டே வரலாம். இப்போ ஒரு காலினுடைய அந்த ரவுண்ட்ல இருந்து நான் தையல் போட்டுட்டே வரேன். பாருங்க, இந்த கிராச் லைன் வரும்போது நம்ம அந்த கிராச்சினுடைய அந்த 2 தையலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, பாருங்க, இப்போ அடுத்த கால்லையும் அதே மாதிரி அந்த 1/2 inch கேப்ல ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த பேண்ட்ல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம இதனுடைய பெல்ட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 18 inches இருக்கு, ஒரு சைடு 18 inches, அப்போ 36 inches வந்து நமக்கு தேவைப்படுது. பாருங்க, இப்போ 4 inches ஹைட்ல ஒரு 1/2 inch நான் வந்து சேர்த்து இதில் மார்க் பண்ணுறேன். ஏன்னா சைட் ஜாயின் பண்ணும் இல்லையா, அதுக்காக 18 inches இருந்தது இல்லையா, 18.5 எடுத்திருக்கேன். நான் துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 inch நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி 2 துணியை சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
பாருங்கள் அந்த 1/2 இன்ச் கேப்பில் நான் தையல் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் அந்த பெல்ட்டும் இந்த பாட்டம் போர்ஷனுடைய அந்த ரவுண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இப்போது இந்த பெல்ட் போர்ஷனை இந்த பெல்ட்னுடைய நல்ல பக்கம் இந்த துணியுடைய நல்ல பக்கத்தில், அதாவது இந்த பாட்டமுடைய நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம் சுற்றி. இது எல்லாமே நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெஷர்மெண்ட், அதே மெத்தட் தான். நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ப்ளீட்ஸ் வச்சதெல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் ஃபுல்லாக இப்போ ரவுண்டு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஓகே. இப்போ பாருங்கள் நம்ம இந்த பெல்ட் வந்து ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதனுடைய இந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி இதனுடைய உள் பக்கத்தில் ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டுட்டே வரலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சமாக அந்த ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் வந்து நம்ம கேப் விடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இதில் நான் விட்டுருக்கேன் 1 இன்ச் அளவுக்கு. பாருங்கள் இப்போ நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 22 இன்ச் வந்துட்டு நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 22.5 எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ இந்த எலாஸ்டிக்கை நான் வந்து ஒரு சேஃப்டி பின்னுடைய ஹெல்ப்பில் நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். 25 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து ஹிப்னுடைய ரவுண்டு. நான் அதில் வந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி 22 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போது எலாஸ்டிக் பாருங்கள் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி 2 பக்கம் எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை வந்து பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஓப்பன் வந்து நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து குழந்தைங்களுக்கு போடும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இது சென்டரில் தையல் போடும்போது இந்த எலாஸ்டிக் வந்து இது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இழுத்து நீங்கள் தையல் போடுங்க. அப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த கேதரிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எலாஸ்டிக் நல்லா இழுத்துட்டு நீங்கள் தையல் போடணும். ஓகே. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் ப்ளீட்டட் பலாசோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எலாஸ்டிக் பாருங்கள் ரொம்பவே அழகாக நமக்கு வந்து நீட்டாக கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு 8 இயர் கேர்ளுக்கான ப்ளீட்டட் பலாசோ பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3 மீட்டர் ஃபேப்ரிக்னா நிறைய வந்து ப்ளீட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.